நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் நீங்கள் வந்து சுற்றினீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, தெஃப்ட்லேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னோம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, அது எப்படி முடியும் முடியாது நிறைய பேர் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, இந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு இதை சுற்றிட்டோம்னாலே இந்த அலுமினியம் ஃபாயில் ஒரு ஃபேரடே கேஜாக ஆக்ட் ஆகும் அதில். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அலுமினியம் ஃபாயில் சுற்றாமல் இந்த கீயை நான் எடுத்து இந்த வண்டியில் வச்சு நான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஸ்டார்ட் ஆகி வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ அதுவே இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ அந்த கீயை நான் அந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு நல்லா ஏர் டைட்டாக லாக் பண்ணிடுறேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்களேன், கீ சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகுது வண்டியில். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்கள், அந்த கீயை வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ அப்படியே இந்த அலுமினியம் ஃபாயிலேருந்து இந்த கீயை வெளியே எடுத்துகிட்டு, ஓகே, இப்போ நான் புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா தெரியுதுங்களா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது. இந்தமாரி தெஃப்ட்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றலாம். இந்த ஈஸி கீலெஸ் என்ட்ரிலாம் வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஐடியை வந்து கேப்சர் பண்ணி ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா வண்டி வந்து தெஃப்ட் ஈஸியாக பண்ணிடலாம்.